நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இதுவரைக்கும் தெரிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே தெரியவே இல்லை. ஏன்னா யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமூக வலைதளங்களில் வரக்கூடிய 90% விஷயங்கள், 99% விஷயங்கள் வந்து பரபரப்புக்காக மட்டும்தான் வருது. அதில் உண்மைத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கிறதே இல்லை. அவருக்கு எப்படி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கான ஒரு கதை இருக்குல்ல, இன்றைக்கி அவருடைய உடல்நிலைக்கு என்ன கதை செட் ஆகணுமோ அந்த கதையை எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மேபி அவங்களுக்குள்ள அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேன் இண்டியா ஃபிலிமாக மாறலாம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன் ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்ப்பார். இப்போ நீங்கள் அவர் எடுத்த கேஜிஎஃபாக இருக்கட்டும், சலாராக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய மெனக்கெடுதலோட ஒரு ஹீரோவை எப்படியெல்லாம் வந்து மோல்டு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்துக்கு அஜித் பொருந்த மாட்டார். இவருக்கு ஒரு ஆசையை பேன் இண்டியா தரத்தில் நம்ம வந்து வந்தோம்னா சரியாக வரும், அப்போ இவங்களோடலாம் நம்ம சேரலாம் அப்படின்னு இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கல்ல. ஏதோ விஜய் போயிட்டோம்னா அந்த இடம் காலியாக இருக்க மாதிரியும், அந்த இடத்த இங்கேருந்து பிடுங்கி நட்டுட்ட மாதிரியும், அந்த இடம் ஏதோ எம்டிஆர் இருக்க மாதிரி இன்னொருத்த தூக்கிட்டு வந்து இங்கே நடுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. எந்த காலத்திலையும் விஜய் இடத்த வேறு யாராலும் நிரப்ப முடியாது. நிச்சயமாக விடாமுயற்சி, அந்த முயற்சிக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நீங்களும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் அதை விட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சண்டை காட்சியெல்லாம் முடிட்டோம், அப்புறம் சொல்லுவோம். ஹைதராபாத்தில் எடுக்க வேண்டியிருக்குல்ல, இந்த வருஷம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆயிரும். ஆயிரம் ஓகே, தள்ளி போட மாட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு விஷயம் வந்து காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. அது உண்மையாக பரவுதா பொய்யா பரவுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்னால உங்கள்கிட்ட நாங்கள் ஆரம்பிச்சிடறோம். அதாவது அஜித் அவர்களுடைய அடுத்த படம், அதாவது இப்போ விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்காரு, குட் பேட் அக்லி. இதுக்கு அடுத்து வந்து பிரசாந்த் நீல் நம்ம கேஜிஎஃப்லாம் பண்ணார் இல்லையா, ஸோ அவருடைய இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிக்க போகிறாரு. குறிப்பாக அது பிரசாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வரப்போகுது. கேஜிஎஃப் 3லேயும் அஜித் வருவார் அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆனால் இது நானும் பார்த்தேன் நிறைய தகவல். இது வரைக்கும் தெரிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே தெரியவே இல்லை. இது மேபி வந்து பரபரப்புக்காக கிளப்பி விட்ட விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமூக வலைதளங்களில் வரக்கூடிய 90% விஷயங்கள், 99% விஷயங்கள் வந்து பரபரப்புக்காக மட்டும்தான் வருது. அதில் உண்மைத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கிறதே இல்லை. சில நேரங்கள் என்னென்னா குருவி உட்கார பணமுழ விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொளுத்தி போட ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து ஸ்பார்க் ஆகி ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டெப் எடுக்கிறாங்க. மேபி நீங்கள் சொன்ன அந்த தகவல் வந்து உண்மையிலே நல்ல தகவலாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வகையில், நானும் விசாரித்த வகையில் எனக்கு கிடைத்த தகவல் படி அப்படி எந்த தகவலும் அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஆனால் இந்த பிரசாந்த் நீல் அப்படின்ற கேரக்டர் வந்து எப்போ அறிமுகமானார், எப்படி தெரிய வந்தது அப்படின்னா கேஜிஎஃப் மூலமாக தான் அவர் வந்து ஒரு பெரிய பிரபலமான இயக்குனராக மாறிட்டார். யஷ்லாம் அதுக்கு முன்னாடி நடிகரே கிடையாது, அவர் சும்மா அந்த டிவி சீரியலில் பண்ணிட்டு இருந்த கேரக்டர். கேஜிஎஃப்க்கு அப்புறம் தான் கன்னட சினிமாவே உலக சினிமாவாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கன்னட சினிமா யாரும் மதிக்கவே மாட்டாங்க, பெருசாலாம் பெரிய படங்களே வராது அங்கே. ஆமாம். அதுக்கப்புறம் பிரசாந்த் நீலுக்கு ஒரு பெரிய உலகத்துக்கே பெரிய இயக்குனர், பயங்கரமான இயக்குனர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், சலார்னு ஒரு படம் பண்ணார். அதை கூப்பிட்டு இல்லை படம் பார்த்த வந்த எல்லாரையும் பலார்னு அற விட்ட மாதிரி ஆகி போச்சா. இன்னும் அந்த கேஜிஎஃப்னுடைய அந்த ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த இருட்டு உலகம், அந்த உலகத்துலேருந்து வெளியில் வரவே இல்லைன்றது சலார் மூலமாகவே தெரிஞ்சிருச்சு. அவர் முதல்ல அங்கேருந்து வெளியில் வரணும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன் ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்ப்பார். இப்போ நீங்கள் அவர் எடுத்த கேஜிஎஃபாக இருக்கட்டும், சலாராக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய மெனக்கெடுதலோட ஒரு ஹீரோவை எப்படியெல்லாம் வந்து மோல்டு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்துக்கு அஜித் பொருந்த மாட்டார். ஓகே. ரொம்ப பயங்கரமாக வச்சு பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார். ஆனால் ஒருவேளை அஜித்துக்குன்னு ஒரு கனவு இருக்கும். எந்த படம் பண்ணாலும் அதில் ஒரு கார் ரேஸ் இருக்கணும், எந்த படம் பண்ணாலும் ஒரு பைக் ரேஸ் இருக்கணும், ரேஸே இல்லைனாலும் பைக் ஓட்டணும், தாறுமாறாக வண்டி வந்து குட்டிக்காரனை அடிக்கணும். இப்போ விடாமுயற்சிலாம் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், ரோப் கட்டி. இதை தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்க தவிர கதை என்னடா சொல்ல போகிறீங்க அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஆசையை பேன் இண்டியா தரத்தில் நம்ம வந்து வந்தோம்னா சரியாக வரும், அப்போ இவங்களோடலாம் நம்ம சேரலாம் அப்படின்னு இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கல்ல. பெரிய விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போறாரு, அவருடைய இடம் ஃப்ரீயா இருக்கு, இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு பேன் இண்டியா லெவல் ஹீரோவா வரலாம். இல்லை அது இந்த பாருங்க, யார் வெளியில போனாலும் அவர் இடத்த இவர் ஃபில்அப் பண்றாருன்னு சொல்லவே வேணாம். நம்ம அதுக்கு ஆளே கிடையாது. இன்னொரு விஷயம், யார் இடத்தையும் யாரும் ஃபில்லப்பே பண்ண முடியாது. உண்மையே தெரியல நிறைய பேருக்கு. ஏதோ விஜய் போயிட்டோம்னா அந்த இடம் காலியாக இருக்க மாதிரியும்,
அந்த இடத்த இங்கேருந்து பிடுங்கி நட்டுட்ட மாதிரியும் அந்த இடம் ஏதோ எம்டிஆர் இருக்க மாதிரி இன்னொருத்த தூக்கிட்டு வந்து இங்கே நடுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. எந்த காலத்திலையும் விஜய் இடத்த வேறு யாராலும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி அஜித் இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னா விஜய்க்கு அஜித் தானே நீங்கள் ரைவல்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லாரும். ஆமாம். அஜித் வந்து தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் செய்கிறாரு. தன் விருப்பத்திற்கு எதிராக யாரையுமே அவர் வந்து உள்ளே சேர்க்கறதில்லை. அவர் ஒரு வட்டம் வச்சுருக்காருங்க, ஒரு உலகம் வச்சு. அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போகணும்னா அந்த உடல் மொழியை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். குடும்பத்துக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சுருக்காரு, நண்பர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சுருக்காரு, சினிமாவுக்கு ஒரு வாழ்க்கை வச்சுருக்காரு. ரசிகரே வேணான்றாரு. நான் படம் நடிக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு தான் நடிக்கிறேன், என் படம் நல்லா இருந்தால் நீ பாரு, கொண்டாடு, அதோடு பார்த்து உன் குடும்பத்தை பாரு, உன் வேலையை பாரு, எனக்கு ரசிகர் மன்றம் வச்சுட்டு என் பின்னாடிலாம் வராதுன்ட்டார். எந்த நடிகனும் சொன்னதில்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஆனால் விடாமல் அந்த கும்பல் வந்து இப்போ வரைக்கும் அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ், நீ வேணான்னு சொன்னாலும் விரட்டி பிடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள மறுக்கவே முடியாது நம்ம. அவங்க சோஷியல் வார் நடத்துவாங்க பாருங்கள் சோஷியல் மீடியாவில், அது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவாக சொன்னாலும் அந்த இடத்த வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கான்ட்ரவர்சியலாக உண்மை இருக்கும் பட்சத்தில் கூட சொன்னாலும் அவங்கள வச்சு மிதிப்பாங்க. ஓகே. ஆனால் பிரசாந்த் நீலுக்கும் அஜித்துக்கும் காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா? அதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்ல வரேன். இந்த கேள்வியுடைய சாராம்சமாக தானே. நீங்கள் வந்து பிரசாந்த் நீலுக்கும் அஜித்துக்கும் காம்போ ஒர்க் அவுட் ஆகுமானா பிரசாந்த் நீல் கற்பனைக்கு அஜித் ஒத்து போக மாட்டார். அஜித் கற்பனைக்கு ஒன்றா பிரசாந்த் நீல் உடன்பட்டார்னா இந்த வாய்ப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. மேபி அது நடந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடந்தால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னா சலார் மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் கேஜிஎஃப் மாதிரியும் இறங்கி வேலை செய்ய மாட்டார். அந்த ஹீரோ அதுக்காக ஒர்க் பண்ணார் பாருங்க. அவ்வளோலாம் இவரால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பண்ண முடியாது. ஃபிசிக்கலாகவும் நிறைய சிக்கலில் இருக்கார் அஜித், அது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எப்படி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கான ஒரு கதை இருக்குல்ல, இன்றைக்கி அவருடைய உடல்நிலைக்கு என்ன கதை செட் ஆகுமோ அந்த கதையை எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மேபி அவங்களுக்குள்ள அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேன் இண்டியா ஃபிலிமாக மாறலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அப்படி எந்த சாத்தியக்கூறும் தெரியல. ஓகே. அதனால் இது எல்லாம் வதந்தியாகத்தான் பார்க்கப்படுதே தவிர அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத வரைக்கும் எதையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அதே மாதிரி விடாமுயற்சி இப்போ நிறையா திரைப்படங்கள் அடுத்தது இந்த 2024 செகண்ட் ஹாஃபில் வருது. எல்லா படத்தையும் ரிலீஸ் எதுவுமே ஆல்மோஸ்ட் அறிவிச்சிட்டாங்க. விடாமுயற்சி மட்டும் இன்னும் ஷூட்டிங்கே கொஞ்சம் இருக்குது. ஏன் இன்னும் அலௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க? டேட்டு எதுவுமே இல்லை. டேட்டுன்ற மாதம் வரது கூட நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருக்குது. அது மாதம்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களே எல்லாம். அப்புறம் அவங்கவுங்களுக்கு அவங்க மிகப்பெரிய ஜோசியக்காரமாக மாதிரி இருக்காங்களே எல்லாருமே. பயங்கரமாக அவங்க கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரியே சொல்லுவாங்க. தீபாவளிக்கு வருது, அந்த படத்தோட இவர் மோதுறாரு, இந்த படத்தோட அவர் மோதுறாருன்னு அவங்க சொல்கிறது முன்னாடி இவங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்குல்ல. இப்போ அவங்க விடாமுயற்சிக்கு கிளைமேக்ஸ் சண்டை காட்சி எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அஜர்பைஜான் ஷூட்டிங் தான் முடிஞ்சிருக்கு. ஹைதராபாத்தில் அந்த காட்சிகளை எடுக்க போகிறாங்க, சண்டை காட்சிகளை. அதெல்லாம் எடுத்து முடிச்சு, ஏன்னா அதில் நிறைய ஒர்க் இருக்குது, சிஜி ஒர்க் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ரோப் கட்டி தான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கால நேரம் எடுக்கும். எடிட் பண்ணணும், பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்னலாம் வேணுன்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கே ஒரு டைம் வேணும். நினச்சவொடனே கொண்டு வந்து நிப்பாட்டிட முடியாது. அப்போ இப்போ தான் அஜர்பைஜானில் ஷூட்டு முடிஞ்சிருக்கு, அவங்கெல்லாம் திரும்பியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த எடுக்கப்பட்ட காட்சிகளில் எவ்வளவு காட்சிகள் இங்கே கதையோட பொருந்தி போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணிட்ட பிறகு தான் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் எடுத்து முடித்த பிறகு தான் கதை அவங்களுக்கு முழுசாக வரும் படமே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொருள் தயாராகிறதுக்கு முன்னாடி தேதி போட்டோம்னா அது தாமதம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு தான் பெரிய கெட்ட பேர் ஆகிடும். எல்லா பழியும் யார் மேலே போடுவாங்க அப்படின்னா அது அஜித் மேலே தான் போடுவாங்க. ஆனால் இப்போ உல்டாவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அஜித்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. மகிழ் திருமேனி பயங்கர டெட் ஸ்லோவாக படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய நேச்சர் ஆஃப் ஸ்டைல், மேக்கிங் ஸ்டைல். அது காரணம், இது தப்பு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன வேணுமோ அதை வர வைக்கிற வரைக்கும் திரும்பி 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 அதே விஷயத்தை எடுத்துகிட்டு இருப்பார். அதனால தான் அஜித் வந்து அவரோட வந்து நிறைய விஷயத்துக்கு ஒத்து போக ஆரம்பிச்சு அதை. ஆனால் என்ன, அதில் வந்து அஜித் காட்சிகளை தாண்டி மற்ற காட்சிகள் இருக்குல்ல. ஆமாம். அந்த காட்சிகள்லாம் இவருக்கு அந்த அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட வேலை வாங்குறான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்லோவாக எடுக்கிறாரு ஒரு காட்சிகள். ஓகே. அதில் தான் இந்த தாமதங்கள்லாம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவர் வந்து நல்ல படைப்பு கொடுப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகிழ் திருமேனி ஒரு படம் பண்ணுறாருன்னா அதில் நிச்சயமாக ஒரு விஷயங்கள் இருக்கும், ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை எடுப்பாருன்னு சொல்லி வில் வெயிட்.
அவசரப்பட்டு நம்ம என்னத்தையாவது ஒரு விஷயத்தை பேசி இல்லை வந்து இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக விடாமுயற்சி, அந்த அந்த முயற்சிக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நீங்களும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் அதை விட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சண்டை காட்சியெல்லாம் முடிட்டோம், அப்புறம் சொல்லுவோம். ஹைதராபாத்தில் எடுக்க வேண்டியிருக்குல்ல, இந்த வருஷம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆயிரும். ஆயிரம் ஓகே, தள்ளி போட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் ராயன் திரைப்படம் தனுஷா கூட 50வது திரைப்படமாக ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக அந்த படம் ப்ரீ புக்கிங்லேயே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதாவது ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே 2 கோடிக்கும் அதிகமாக வசூல் கனெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்பவும் எதிர்பார்க்குற ஒரு படமாக இருக்குது. என்ன காரணம் இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது? இந்த பயம், இதுதான் எனக்கு பயத்தை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பெரிய எதிர்பார்ப்பு, 2 கோடிக்கு மேலே டிக்கெட்டு வந்து ப்ரீ புக்கிங்கில் வந்துருச்சு, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. இந்த எதிர்பார்ப்போடு வரக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வந்து வந்த பிறகு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. எனக்கு ராயன் மேலே என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு, நான் அந்த டீசரை நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த விஷயத்தை நம்மளும் பார்த்தோம். அதில் வந்து முழுக்க வயலன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து சன் பிக்சர்ஸ் எடுத்த படங்கள்லேயே இது எல்லாம் குடும்பத்தோடு வரக்கூடிய பார்க்குற படங்களாக தான் எடுத்திருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதே இல்லை, முதல் முறையாக அந்த வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகி ஒரு முறைக்கு மேற்பட்ட முறை படம் பார்த்துருக்காரு. திரும்பி ரீசென்சார் பண்ணி யூஏ வாங்கினா கூட பல விஷயங்களை வெட்ட வேண்டியிருக்கும். ஓகே, வெட்டிட்டா சரியான புரிதல் இல்லாமல் போயிடும், கதையை குதறிடுவாங்க. அதனால அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம சேட்டலைட் வரும்போது நம்ம மறுபடியும் வேறு ஏதாவது சென்சார் வாங்கிக்கலாம், அப்போ நம்ம வந்து ரீசென்சார் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோட அவர் வந்து ஓகே சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பதட்டம் இருக்குது அப்படின்னா, நிஜமாவே வந்து தனுஷ் வந்து ஒரு நல்ல நடிகராக அப்படியே அவருடைய பரிணாம வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியாக இருக்குது. அதனால நம்ம ஆர்வமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா உழைக்கிறார். 50வது படம், தானே இயக்கி தானே நடிக்கிறார். பிரமாதமான ஒரு நடிகராக இருக்கிறார், எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வன்முறை களத்தை மட்டும் அவர் கையில் எடுத்த அந்த விஷயம் இருக்குல்ல, இயக்குனராக இருக்கார். இப்போ ஏற்கனவே பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணார், அது அழகான காதல் கதை. அந்த படத்தில் இருந்த ஃபீல் குட் விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவருக்கு ஒரு பெரிய பேரும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒரு பெரிய உத்வேகமும் அதில் வந்து தெரிஞ்சுது. ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, சே தனுஷ்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு லைன் வந்திருக்கியா, ராஜ்கிரனை இப்படி நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு தோணுச்சு. அங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளாக இருக்கட்டும், தனுஷனுடைய சிறு வயது காட்சியாக அதாவது ராஜ்கிரனுடைய சிறு வயது காட்சியாக ஒரு விஷயங்களாக அவ்வளோ அழகாக அதில் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி தான் கதைகளை வந்து தனுஷ்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. சார் கத்தி எடுத்து வந்து கறிக்கடையில் வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கிறது யார் ஒன்றா செய்யலாம் சார். அதுக்கு ஒரு நடிகர் தேவையில்லை, அதுக்கு ஒரு இயக்குனர் தேவையில்லை. அது ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட சொன்னீங்கன்னா, அப்போ அந்த மாதிரி ஒரு அடி சண்டை போடுறது 10 பேரை வெட்டுற மாதிரி சீன் எடுன்னு அவங்க எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதில் என்ன நீ ஃபீல் குட் கொடுப்ப? கரெக்ட் தானே, வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சமூகம் சீர்கெட்டு போயிருக்கு, வன்முறை கல்ச்சராக மாறிடுச்சு, துப்பாக்கி கலாச்சாரம் ஆயிடுச்சு, கத்தி அருவா வெட்டு குத்துன்னு பயங்கரமாக மாறி போச்சு, ரத்தம் பார்க்கிற விஷயங்கள தான் இருக்குது. தொடர்ந்து வருகிற செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாவை தொடர்ந்து தான் பல விஷயங்கள் வருது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான். சமீபத்தில் நம்ம மைக் மோகன் ஒரு படம் நடிச்சிருப்பார், விஜய் ஸ்ரீஜின்னு ஒருத்தர் இயக்கியிருப்பார் படத்தை, ஹரான்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருப்பார் நம்ம மோகன். அவர் வந்து பல பேரை வந்து அவர் கிட்னாப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின முறை என்னென்னா, அந்த ஸ்விக்கி அந்த மாதிரியான உடைகள் போட்டுக்கிட்டு போய் ஆளுகளை கடத்திட்டு வருவார். அவங்கள வந்து அவர் ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி வில்லத்தனமாக ஒரு விஷயத்தை அதில் ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருப்பாங்க, அடித்து உதைப்பார் எல்லாம். அதற்கு அவங்க பயன்படுத்துகிற விஷயம் வந்து ஸ்விக்கி காஸ்டியூம் போட்டு பண்ணுவார்னு அந்த படம் வந்தது. அந்த படம் வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றாங்க. இதே மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு போய் கொள்றாங்க. உதாரணமாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டது ஹரா படத்தை பார்த்தாங்களான்னு தெரியாது, சமீபத்தில் தானே வந்தது அந்த படம். நான் எதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன், நான் இப்படி திரைப்படங்களை பார்த்து ஏற்கனவே மோகனுடைய 100வது நாள் பார்த்துட்டு பல பேரை வந்து இப்போ ஆட்டோ சங்கரனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னடா ஏன்டா இப்படி பண்ணனா 100வது நாள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சின்னு சொன்னான். அந்த படத்திலையும் மோகன் தான் ஹீரோ. ஆமாம், சரிங்களா. திரைப்படங்கள் ஒரு தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தணும், ஆனால் அது தப்பாக ஏற்படுத்தக்கூடாது. இப்போ இதே தனுஷ் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, தம்பி கல்வி தான்டா முக்கியம்னு சொல்லியிருப்பார். உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் எடுத்துப்பாண்டா, ஆனால் கல்வி இருந்தால் எடுக்க முடியாதுன்னாரு. அதுதான் தாக்கம், அதுதான் மிக முக்கியமான விஷயம். அது பேசு பொருளாக மாறுச்சு. படம் ஓஹோன்னு கொண்டாடினாங்க. வன்முறை வேண்டான்னு சொன்னார் அந்த படத்தில்.
ரைட்டுங்களா? ஆமாம். அப்படி நடித்த அதே தனுஷ் இப்போ ஏன் கேவலமாக ஒரு படத்தை பண்ணுறாரு சார்? இந்த படத்தில் நீங்கள் என்ன வேணால் ஃபீல் குட் விஷயம் சொல்லுங்கள் சார், எனக்கு கதை தெரியாதுங்க, யாருக்குமே இது கதை தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு படத்தினுடைய சாயல் எப்படி இருக்கும்னு நீங்கள் அனுப்புகிற ஒரு நிமிஷம் அந்த டீசர்லையோ ட்ரைலர்லையோ தெரிஞ்சிடும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ராயன் அவ்வளோ குப்பையாக இருக்கிற மாதிரி தான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். நான் குப்பைன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறேன்னா, வன்முறை குப்பை தான். வன்முறைனால் இந்த சமூகத்தில் என்ன சொல்ல வர? வேற நல்ல கதையை உங்ககிட்ட இல்லையா? இல்லைன்னா ஏன் படம் எடுக்கிற? இந்த சமூகம் ஏற்கனவே கெட்டு சீரழிது சார். வன்முறை கல்ச்சர் அதிகமாயிருச்சு, பயமா இருக்கு. எங்க போனாலும் சிறார்கள் போய் அந்த வேலையை செய்யறாங்க. சின்ன பசங்கெல்லாம் போய் கத்தி எடுத்துட்டு வெட்டுறான் சார். நீங்க எல்லாம் உங்களை ஃபாலோ பண்றாங்கல்ல, உங்களை வந்து கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க. இது தனுஷ்க்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் கூட வச்சுக்கலாம். நல்ல நடிகர், உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. இதுல என்ன நீங்க சொல்றீங்க சார்? எல்லாத்தையும் நாங்க வந்து கரெக்டா சொல்லியிருக்கோம், இதுல ஒரு பெரிய ஃபீல் குட் விஷயத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு படத்துல நீங்க ஒரு விஷயத்தை சொல்லியே வச்சிருந்தாலும், ஆனால் முழுமையாக 90% வன்முறை வச்சுட்டு ஒரு 10% நாங்க ஃபீல் குட் வச்சிருக்கோம்னா இது எப்படி ஏத்துக்கிறது? தலைவாழை இலை போட்டுட்டு எல்லா விதமான பதார்த்தங்களையும் வச்சுட்டு எல்லா அறுசுவை உணவு வச்சுட்டு நடுவில் எதையோ கொண்டு வச்ச மாதிரி வச்சிங்கன்னா அந்த உணவை சாப்பிடவே முடியாது, கொண்டாட முடியாது. எப்படி கொண்டாடுறது? மேபி அருண் மாதேஸ்வரனுடைய தாக்கமா இருக்குமா? தொடர்ந்து அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராயனை டைரக்ட் பண்ணது தனுஷ் கிடையாது. அருண் மாதேஸ்வரன் மாதிரியான ஒரு நபர்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு சாபக்கேடுங்க. அது பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுறேன் நான். ஏன்னா அவர் இதுவரைக்கும் எடுத்த இந்த படத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை வன்முறை இல்லாம சொல்லியிருக்காரா? இளையராஜா பயபுக்கு எடுத்துட்டு இருக்காருல்ல, அதுதான் பயமா இருக்கு சார். இளையராஜா என்கிற மிகப்பெரிய மாமேதை, இசை ஞானி, அவரை மாதிரி வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யார் லாங் டிரைவ் போனாலும் கார்கள்லையோ பஸ்கள்லையோ வேன்கள்லையோ எந்த வாகனங்களில் போனாலும் வெளியூர் போகிற எல்லாம் இரவு நேரங்களில் பெரும்பாலும் இளையராஜா பாடல் இல்லாமல் அவங்க பயணம் இருக்கிறதே கிடையாது. பல பேரை தாளாட்டுகிற அருமருந்தாக இளையராஜாவுடைய பாடல்கள் இருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்கு. கத்தி எடுத்து வெட்டி கூறு போட்டுட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து நீ வந்து பயோபிக் எடுத்து கொடுன்னு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அங்கதான் பயமே இருக்கு. ஒருவேளை வந்து இப்படி இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தை ராயன் படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண மாதிரி அந்த படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது அவருடைய உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சோ அது வெளியில வந்துச்சு. இப்ப ஏன் இந்த மாதிரி வன்முறைக்கு தனுஷ் மாறி இருப்பாருன்னு சொல்லட்டுங்களா? விக்ரம்ல ஆரம்பிச்சு வெற்றி பெற்ற படங்கள்னு ஒரு வரிசை காமிக்கிறாங்கல்ல, காசு கொற்ற படங்கள், ஜெயிச்ச படங்கள்னா வன்முறை ஜாஸ்தியா இருக்கு. அந்த இயக்குனர் அந்த லோகேஷ் அவர்கிட்ட வன்முறையை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. போதைப் பொருள், வன்முறை, இந்த கல்ச்சரை தாண்டி அவர்கிட்ட ஃபீல் குட் விஷயங்களே கிடையாது. சினிமாவை நாசப்படுத்துகிற நபர்கள் வரிசையில் அவங்கெல்லாம் வராங்க உள்ள. லோகேஷ் வரைக்கும் சொல்றேன் நான். இதெல்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த சமூகத்துக்கு அவர்களால் அவர்களை பின்பற்றுகிற இளைஞர்களுக்கு இவங்க காமிக்கிற வழி கேவலமா இருக்கு, தப்பா இருக்கு. ஃபாலோ பண்றாங்கல்ல. பட் முழுக்க முழுக்க சினிமா தான் காரணம் அப்படி நாம எடுத்துக்கலாமா சார்? சினிமா ஒரு ஊடகத்தின் மூலமாக நீங்க சொல்ல வர விஷயம். அந்த காலகட்டங்கள்ல சுதந்திர தியாகத்தையே சினிமா மூலமா தான் ஊட்டினாங்க சார். நம்ம சினிமாவை புறந்தள்ளிட முடியாது. மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஊடகத்தின் மூலமாக, திரை மொழி மூலமாக நீங்க சொல்ற விஷயம் ஆணித்தரமா அழுத்தமா பதியும். அங்கதானே நீங்க உங்களை வந்து உங்க கனவு நாயகனாக ஃபாலோ பண்றான் சார். ஒரு படம் எப்படி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? எடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற படங்களுடைய எல்லா படங்களுடைய வரிசையிலும் அந்த ஹீரோவை தனக்கான அந்த படம் பார்க்குறான் பாருங்க, காசு கொடுத்து 100 ரூபாயோ 160 ரூபாயோ கொடுத்து டிக்கெட் கொடுத்து வாங்குறான் பார்த்தீங்களா? இந்த படம் பார்க்குற ரசிகன் தன்னை அந்த ஹீரோ இடத்துல பொருத்தி பார்ப்பான். அப்பதான் அந்த படம் வெற்றி பெறும். ரிப்பீட் ஆடியன்ஸ், குடும்ப உறவுகளாக போய் படம் பார்ப்பாங்க. அப்பதான் அந்த படம் வெற்றி பெறும். அந்த படம் பார்க்குற மாதிரியே நான் கத்தி எடுத்துட்டு எல்லாரையும் வெட்டிட முடியுமா? நடக்குமா சார்? இது வாய்ப்பே இல்லை. அப்ப நடக்காத விஷயத்தை நீங்க அதுக்காக நான் அந்த படம் எடுக்க வேணான்னு சொல்லவே இல்லை. எல்லாம் ஊறுகாய் மாதிரி தான் இருக்கணும். ஊறுகாயை சாப்பிட முடியாது, சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியாது, தொட்டுக்க தான் முடியும். அதெல்லாம்
தொட்டு நக்க தான் முடியும் சார். ஆபாசமான வார்த்தை தான், வழி இல்லையே. நீங்கள் உணவு மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, உணவு பொருளை ஓரமாக வைக்கிறீங்க. அதில் நாங்கள் விஷயம் சொல்லியிருக்கோம் சார், மெசேஜ் சொல்லியிருக்கோம் சார். கடைசியில் பாருங்கள் சார், ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு குழந்தைகள் பாட்டு பாடுது, அதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது சார். அந்த டீசரில் என்னமோ வருது, ஃபீல் குட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் சார் நாங்கள். இது வேஸ்ட்டுங்க. கசாப்பு கடைக்காரனுக்கிட்ட போய் நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வந்து அகிம்சை பேச முடியுமா? பேச முடியுமா? வாய்ப்பே இல்லையே. அதனால ராயன், எனக்கெல்லாம் ராயன் மீதான மிகப்பெரிய தாக்கம். ராயன்னா தனுஷ்க்கு ஒரு பெரிய பேர் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, தானே கெடுத்துக்கிறாருங்க. இத கதை இல்லைன்னா ஏன் சார் எடுக்க வரீங்க? வன்முறை தவிர ஒண்ணுமே கிடையாது உங்கள்கிட்ட, சரக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? தெரியலையே. தெரியல. வரட்டும், படம் 26 வருது இல்ல, படம் வரட்டும், பார்த்த பிறகு டெஃபினட்டா நான் சொல்ல வரேன். வன்முறை கல்ச்சரை தனுஷ்னு சொல்ல வரல, யார் எடுத்தாலும். நான் ஏதோ தனுஷுக்கு மட்டுமே பேசுறேன்னு நினைக்குவானா? வன்முறையை கையில் எடுக்கிற எந்த ஹீரோ படமோ மக்கள் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா சார், படம் வந்த பிறகு நம்ம இன்னும் அதை பற்றி விரிவாக பேசலாம். இறுதியாக ஒரு கேள்வி. வர்ற ஆகஸ்ட் 15 அடுத்த மாதம் வந்து விக்ரம் அவர்களுடைய தங்கலான் திரைப்படமும் பிரசாந்த் அவர்களுடைய அந்தகன் திரைப்படமும் கிட்டத்தட்ட 2 திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிளாஷை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ஏன் கிளாஷ் நம்ம பார்க்கணும்? ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தங்களான் அறிவிச்சிட்டாங்க, டேட்டா அறிவிச்ச பிறகு இவங்க அறிவிக்கிறாங்க, எப்போ ரிலீஸ் ஆகும்னே அது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது. நான் சொல்ல வர ஒரே நாளில் 4 படம்லாம் வந்திருக்கு. பொங்கல் தினத்திலாம் பார்த்தீங்கன்னா 4 ஹீரோக்களுடைய படம் வந்திருக்கும். நீங்கள் ஏன் இந்த கேள்வி முன்வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். 2 உறவினர்கள், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பெல்லாம் இருக்குன்னு நீங்கள் அதை அப்படி பார்க்க வேண்டியது இல்லை சார். நான் ஒரு வரியில் சொல்லட்டுமா? இந்த நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஒரு வரியில் என் பதில் எப்படி இருக்கும்னா, ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 படத்தையும் பார்ப்பான். எந்த படத்தில் சரக்கு இருக்கோ அந்த படத்தை கொண்டாடுவான். ஆளை பார்த்தெல்லாம் படம் பார்க்க மாட்டான், சரக்கு இருந்தால் கொண்டாடுவான். ஆனால் இதில் என்னன்னா, இதில் புதிய ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்தில். இப்போ விக்ரம் வந்து படத்துக்கு படம் தன்னை மெருகேற்றிக்கிட்டே இருக்கார், தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கார், தன்னை உருமாற்றிக்கிறாரு, அதுக்காக மெனக்கடுறாரு, ஒர்க் பண்ணுறாரு. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை தாண்டி விக்ரமுடைய நடிப்புக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவரோட மேனரிசத்தை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி காலத்துக்கும் டாப் ஸ்டார்னு ஒரு பேர் வச்சிருக்காரு பிரசாந்த். அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவர் படங்கள் வந்து சமீப காலமாக குறைந்திருந்தாலும் அவர் வரார், அவர் படம் வருது அப்படின்னா அந்த கூட்டம் கொண்டாடத்தான் செய்யும். ஒண்ணுமே இல்லை, பிரசாந்த் வருகிற ஒரு சின்ன ஒரு கிளிப், ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் கிளிப்பை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டான உள்ள வீடியோக்குள்ளே போட்டிங்கன்னா அது மில்லியன் கணக்கில் போகுது. என்கிட்ட சாட்சியே இருக்கு. இப்போ வர அந்த ஃபேன் பேஸ் இருக்கு அவருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 6-7 மில்லியன் வந்து போட்ட கொஞ்ச நாள்ல வந்துடுது. அப்போ அவ்வளவு பேர் அதை ரசிக்கிறாங்கன்னா அவருக்கான ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் நாகரிக வளர்ச்சி மாறிக்கிட்ட பிரசாந்த் வந்து அவருடைய அந்த கேரியரில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஹீரோக்கள்லாம் அப்பா தாத்தா ரேஞ்சுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, வேற லெவலில் இருக்கார் நடிப்பில். ஆனால் எங்கேயுமே அவருக்கு அந்த 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 தோற்றமோ இவர் வந்து அந்த 80s ஹீரோ பா இவர் அப்படின்னு ஒதுக்குற தோற்றமோ, இல்லை 90s ஹீரோ பா இவர், இல்லை இவர் வந்து 2K கிட்ஸ் பா இவர் சொல்லவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் பிரசாந்த் இப்படியே தான் இருக்கார், மாறவே இல்லை, அப்படியே இருக்கார். அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ் இன்னும் கூடியிருக்காங்களே தவிர குறையவே இல்லை. ஒரு நடிகருடைய படம் வரலன்னு சொன்னா, இந்த ஆண்டு வரல படம் அப்படின்னா அந்த ரசிகர் கூட்டம் குறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருவாங்க. அடுத்த ஆண்டு வரலன்னா குறைஞ்சிரும், அடுத்த ஆண்டு வரலாம் பிரசாந்த் எங்கே குறைஞ்சிது? கூடிக்கிட்டே தானே இருக்கு சார். நடிக்கலைன்னா கூட டாப் ஸ்டார்ன்ற அடையாளம் அவர்கிட்ட தான் சார் இருக்கு, மாறவே இல்லை. அந்த பிரசாந்துக்கான இந்த படம் புது ட்ரீட்மெண்ட், ஏற்கனவே ஹிந்தியில வெற்றி பெற்ற படம், அதை வந்து இவரே அந்த அந்த கேரக்டரா பண்ணி அதுல நிறைய விஷயங்களை மாற்றி அவங்க அப்பா டைரக்ஷன்லேயே வராரு. இந்த படம் வெளியில வந்தால்தான் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியும். அப்ப அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பிரசாந்துக்காகவே அந்த படத்தை பார்க்க வருவாங்க. படம் நல்லா இருந்தா கொண்டாடுவாங்க, மாற்று கருத்தை கிடையாது. இதே தான் விக்ரமுக்கும். ஆக இது 2ம் படம் தான். இதுல வந்து நீங்க சினிமாவுக்குள்ள உறவு முறைகளுக்கு வேலை கிடையாது, சொந்தக்காரங்களுக்கு வேலை கிடையாது. இங்க கண்டென்ட் தான் பேசும். கண்டென்ட் நல்லா இருந்தா கொண்டாடுவான், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் சார். யாரும் யாருக்காகவும் பார்க்க மாட்டாங்க. ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணுவான், ஒரு நாள் பார்ப்பான், அடுத்த நாள் வருவான், 3வது நாள் வருவான், 4வது நாள் படத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா 3 நாள்லயே உன் ஃபேன் ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க உள்ள. யாரார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இதான் நிலைமை.
முதல் 3 நாள் தான். ஆமாம், ரிலீஸ் பண்ண நாள்லேருந்து சண்டே வரைக்கும் தான் சார். இன்றைக்கெல்லாம் முதல் காட்சியிலே தெரிஞ்சிடும் சார் யாருடைய லட்சணம் என்ன லட்சணத்தில் இருக்குன்ட்டு. அன்னைக்கே முடிவு பண்ணிடுவான் முதல் காட்சியிலேயே இந்த படம் தேரும் தேராது. அவன் ப்ரீ புக்கிங் பண்ணி, நீங்கள் சொல்கிறீங்களா 2 கோடி பேருக்கு ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, முதல் காட்சியிலே சொல்லிடுவான். அடுத்த காட்சிக்கு உள்ளே போகும்போதே சொல்லிடுவான், பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லிடுவான், மச்சான் அந்த படத்துக்கு வராதரா, டே டிக்கெட்டை கேன்சல் பண்ணுடா அப்படின்னு வந்து மெசேஜ் தட்டிடுவாங்க. இன்னைக்கு யாரும் ஊடகத்தை சேர்ந்தவர்களோ விமர்சகர்களோ வேற யாரும் போய் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு தாண்டி செல்போன் வச்சிருக்கிற எல்லாரும் ரசிகரும் அவனே முடிவு பண்ணிடுறான் அந்த படத்துக்கு போலாமா வேணாமான்ற, அவனே மார்க் போட்டுறான், அவனே ரேட்டிங் போட்டுறான். லைக் எதையுமே நீங்க வந்து ஏமாத்தவே முடியாது. இப்ப அவன் சொல்றான் இது கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்க, இது ஷூட் பண்ண இடம், இது இதுல பாடுறா, இதை விட்டாங்கடா, இது எல்லாம் அவன் கண்டுபிடிச்சு சொல்றான், தவறுகளை அவன் சுட்டி காட்டுறான். ரசிகனை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால இந்த கிளாஷ்ன்னு நீங்க சொல்றீங்க, அதாவது ஏன் தேதி திடீர்னு அறிவிச்சாங்க அப்படின்னு சார், இது ரொம்ப நாளா வந்துகிட்டே இருக்கு சார். அந்தகனை பொறுத்த வரைக்கும் லைம் லைட்ல லைவா வச்சுக்கிட்டு இருக்கார் தியாகராஜன், அது ஒத்துக்கிறீங்களா? ஒரு திருவிழா அப்போ போஸ்ட் இயக்குனரா தியாகராஜன், தயாரிப்பாளர் அவர் தான், ஆனா ஒரு இயக்குனரா செம்ம கிளவரா ஒரு வேலை செய்யறாரு சார். ஆமா, எந்த ஃபெஸ்டிவல் வரட்டும் அந்தகன்ல இருந்து ஒரு போஸ்ட் வரும், அப்ப லைவா வச்சுக்கிறாருல்ல. நிச்சயமா யாருக்கு அவ்வளவு சூட்சமம் தெரியுது? பாசிட்டிவ் ஆங்கிள் மட்டும்தான் சார் அதை பார்க்கணும் நம்ம. அதே நேரத்தில் இவங்க ஏற்கனவே தங்கலான் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் முன்னாடி சொல்லிட்டே இருந்தாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் ஏதோ சில விஷயங்கள் இருந்துச்சு, மாத்தினாங்க, வச்சாங்க. அப்புறம் ஒரு தேதியை அறிவிக்கிறாங்க, இத்தனை தேதியில் நாங்கள் வரப்போறோம் அப்படின்னு. ஏன் இந்த தேதியில் இந்த படம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்? வந்து வரட்டுமே, இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ 2 படங்களும் சினிமாவாக பார்க்கும் பட்சத்தில் எதுல கண்டென்ட் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கோ அந்த படத்தை கொண்டாடுவாங்க. ஆனால் 2 படத்தையும் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்கிறவர்கள் தான் ஜட்ஜி, அவன் தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கான். வேற யாருக்கும் அந்த ரைட்ஸே கிடையாது. அவன் கொண்டாடணும் ஆரம்பிச்சிட்டான்னா காட்டாற்று வெள்ளம் மாதிரி தடுக்கவே முடியாது சார். நம்ம படத்தினுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. அதில் யார் நடிச்சிருக்காங்க பார்க்கவே மாட்டாங்க. படம் அவனுக்கு பிடிச்சிச்சுன்னா ஓடிடும். மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது. ஆமா, அது யார் அதில் நடிச்சு யாராவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இங்க நம்ம ஆட்கள் யாராவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஒரு சில மூஞ்சி தான் ஏற்கனவே சின்ன சின்ன ரோல் பண்ண விஷயம் தெரியும். அந்த படம் ராத்திரி பகலா ஓடிச்சு, எத்தனையோ வாரங்கள் ஓடிச்சு. ஏன் ஓடிச்சுன்னா அது வந்து இந்த ரசிகனை, அதுல என்ன சார், குடிச்சிட்டு கலாட்டா பண்ணி குடி போதையில உள்ள விழுந்த கேரக்டர் சார். அவனை காப்பாற்றுறதுக்கு நண்பனே உள்ளே இறங்குறான். இதான லைன், வேற என்ன பெருசா அதில் போய் இவங்க வெட்டி முறிச்சு கதையை அப்படியே ட்விஸ்ட்லாம் வச்சாங்க, ஒரு விளக்கணையும் கிடையாது. ஆனால் எங்கே ரசிகனை இழுத்துச்சுன்னா ஏற்கனவே வெற்றி பெற்ற பாடல், ஏற்கனவே நம்மால் கொண்டாடப்பட்ட பாடல், அது மறுபடியும் வருது இல்லை. அப்ப அப்படி வெற்றிக்கான காரணம் என்ன, நம்ம ரசிகனுக்கு என்ன பிடிக்குதுன்னு சூட்சம தெரிஞ்சு கரெக்டா போடுறாங்கல்ல, அழகா பிடிச்சாங்கல்ல. அதுதான் நீங்க ரசிகனுடைய வெற்றியை உங்களாலோ என்னாலோ கணிக்க முடியாது. எப்படி வேணா படம் கொடுங்க, ஒத்துக்கிட்டானா கொண்டாடுவாங்க. அதுல யார் நடிச்சிருக்காங்கலாம் பார்க்க மாட்டான். இன்னைக்கெல்லாம் ஃபீல் குட் படம் கண்டென்ட்டோட இருந்தா மட்டும் தான் ஜெயிக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டதுக்கு. நிறைய படங்கள் அடுத்தடுத்து வருது. ஸோ கூடிய சீக்கிரமா அடுத்த படத்தில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.